ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா DJI ஆக்ஷன் 4 அந்த கேமராவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம யூடியூப் சேனல் வந்து க்ரோ ஆக நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மைக்காக இருக்கட்டும், ஸோ வீடியோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் கேமராவோ இல்லை வேறு ஒரு ஃபோனோ வந்து நம்ம வாங்குவோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து DJI ஆக்ஷன் 4ஓட கேமராவோட வீடியோ குவாலிட்டி, அதோட இன்பில்ட் மைக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ஆக்ஷன் கேமரான்னு போயிட்டா 3 பிராண்ட் இருக்குது. ஒரு சூப்பரான பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். Insta360, GoPro, DJI அப்படின்னு சொல்லிட்டு இது 3மே இருக்குது. ஸோ ஏன் நான் வந்து DJI வந்து சூஸ் பண்ணேன், உங்களை ஏன் DJI சூஸ் பண்ண சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த ஃபோன் டிவைசஸ்க்கு வந்து என்ன மைக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா டிஜிடெக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மைக்கையுமே நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மைக்காக நம்மளோட அந்த DJI ஆக்ஷன் 4ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நான் எந்தெந்த விஷயம்லாம் வந்து பார்த்து இதெல்லாம் செக் பாக்ஸ்லாம் டிக்கா இருக்கா அப்படின்னு பார்த்து DJI வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பட்ஜெட்குள்ளே பார்த்தீங்கன்னாலும் மற்ற 3 ஆக்ஷன் கேமராஸோட கம்பேர் பண்ணும்போது DJI வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ அதோட இன்பில்ட் மைக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு மைக் வந்து போய் வாங்கணுமா இல்லை தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இன்ட்ரோ வந்து ஃபோன் கேமராவில் எடுக்கிறோம். ஸோ அடுத்து இந்த இன்ட்ரோ முடிஞ்ச அடுத்தடுத்ததுலாம் வந்து நான் வந்து இந்த DJIலேருந்து அந்த கேமராவில் அதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை போய் டெஸ்ட் பண்ணி வெளியே போய் பார்க்க போகிறோம். வண்டியில் போகும்போது ஒரு மோட்டோ விளாகராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும். கண்டிப்பாக மோட்டோ விளாகராக இருந்தால் எக்ஸ்டர்னல் மைக் தேவை. ஸோ அதையுமே நான் வந்து சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக பார்க்கலாம். இப்போ சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் இந்த நான் சொன்ன ஆக்ஷன் 4 DJI ஆக்ஷன் 4 அந்த கேமரா. ஸோ இந்த கேமரா கூட வந்து என்னென்ன வரும், அது இல்லாமல் தனியாக நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த கேமராவுக்கு வந்து இந்த லென்ஸு ப்ளஸ் பவுச்சு ரெண்டுமே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கார்ட்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுதான் அந்த பவுச்சு. ஸோ இந்த பவுச் வந்து உங்களுக்கு இந்த இது மாதிரி தான் இருக்கும். இந்த பவுச்சில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா வச்சு நம்ம வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேமரா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு இதுவாக இருக்கும். மற்ற இடத்துல போட்டிங்கன்னா மேபி ஏதாவது ஆகும். ஸோ அதனால் இந்த பவுச்சுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அந்த பவுச்சு கூட வந்து இந்த லென்ஸ் கேப் வந்து வந்துடும். இது வந்து ரப்பர் தான் கைஸ். ஸோ இதை போடும் போது லைட்டாக அப்படி க்ளீன் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இன்கேஸ் அதில் வந்து ஏதாவது இது மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் இந்த பவுச்சு. ஸோ பட் ஆனால் கேமரா கூட என்ன வரும் அப்படின்னா இது வந்து இந்த கவர் மாதிரி ஒன்று வரும். ஸோ இந்த கவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவருக்குள்ளே வச்சு நம்ம ஆக்சுவலாக வந்து இது பண்ணிக்கலாம், வீடியோலாம் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கவருக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான், இந்த கேமராவே வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ இந்த கவருக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். அது ஒரு சேஃபுக்கு தான், எக்ஸ்ட்ரா சேஃபுக்கு தான். மற்றபடி இந்த கவர் இல்லாமையும் நம்ம யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் ஜஸ்ட் கவர் அப்படி கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு அந்த கேமரா பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து மெமரி கார்டு போடணும். இது கூட வந்து ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் இன்னொரு பேட்டரி வேணும் அப்படின்னா நம்ம தான் ஆக்சுவலாக வந்து வாங்கிக்கணும். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பவர் பேங்க் இருக்குது அப்படின்னா ஒரு பேட்டரி தாராளமாக போதுமானது. இல்லை நான் வந்து ஒரு ரொம்ப ரேராக வந்து விளாக்லாம் பண்ணுவேன், ஒரு நாள் ஃபுல்லாக போனால் இதாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரி தேவை. இல்லை மோட்டோ விளாகராக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பேட்டரி தேவை. ஸோ இந்த இடத்துல வந்து மெமரி கார்டு ஸ்லாட்டு, இந்த இடத்துல மெமரி கார்டு போடணும். இது வந்து பேட்டரி அவங்க கொடுத்துருக்குறது. ஸோ மெமரி கார்டு என்ன மெமரி கார்டு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா சாண்டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி கார்டு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு எதுவுமே போகாதீங்க. மெமரி கார்டை பொறுத்த வரைக்கும் 128 GB வந்து ஓகே போதுமானது. பட் ஆனால் 256 வந்து உங்களோட இதை பொறுத்து, இன்கேஸ் நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணுறீங்கன்னா மேபி ஒரு 1 hour 2 hour மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு 256 வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ இல்லை நான் நார்மலாக வந்து ட்ராவல் லாக்ஸில், அதாவது மோட்டோ விளாக் எடுக்கல ட்ராவல் லாக்ஸு இல்லை மற்றபடி இதுனா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 128 வந்து போதுமானது தான். ஸோ அதனால் நீங்கள் 128 எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேமரா எப்படி அப்படின்றத வந்து இப்போ நான் சொல்லிட்டேன். இது வந்து சாண்டிஸ்க் அப்படின்ற மெமரி கார்டு வாங்கிக்கோங்க, 128 GB. ஸோ இதை வந்து நீங்கள் அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிடாதீங்க. எப்படி ப்ராடக்ட் வருதுன்னு தெரியாது. கடைசியில் இப்போ ஃபேக் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா ரிட்டர்னும் பண்ண மாட்டானுங்க, ரீஃபண்டும் பண்ண மாட்டானுங்க. அது உங்களுக்கு ப்ராப்ளமாக போய் நிற்கும். அப்படி இல்லைன்னா கார்டு வந்து இன்டரப்டாக இருக்குது, இன்டரப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் கேமராவில். ஸோ அது மாதிரி பிரச்சனை வரும். நீங்கள் தாராளமாக பக்கத்தில் நேரில் இருந்து ஒரு கடை இருக்கும், அங்கேயே போய் வாங்கிருங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்டர்னலாக இதுக்கு ஒரு ஸ்டாண்டு நான் வாங்கியிருக்கேன்.
ஸோ அந்த ஸ்டாண்டு எப்படி என்னன்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதான் அந்த ஸ்டாண்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்குல்ல, இந்த ஹோல்டர் வந்து மைக் கேமரா கூட வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணால் அந்த இடத்துல மேக்னெட் இருக்கும், அதை இப்படி லாக் பண்ணால் லாக் ஆகிடும். ஸோ இப்போ இதுதான் வந்து கேமரா. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் தெரியும், இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கா. ஸோ இந்த பட்டனை வந்து லைட்டாக இப்படி ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா கேமரா ஆன் ஆகிடுச்சு. இப்படி ஒரு சவுண்டு கேட்கும், அந்த கேமரா ஆன் ஆகிடுச்சு, கேமரா நான் தெரியுவேன். ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ தான். இதே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா கேமரா ஆஃப் ஆகிடும். ஸோ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து 4K 120 FPS வரைக்குமே நம்ம வந்து வீடியோ குவாலிட்டி அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து டைம் லேப்ஸ் இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, ஒரு வீடியோவில் வந்து பேக்ரவுண்ட் வந்து இது பண்ணுவோம்ல, பிளர் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி இருக்குது. ஃபோட்டோவும் இதில் எடுக்கலாம், ஃபோட்டோ குவாலிட்டியும் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் தான் நம்ம வெளியில் போய் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா நான் 100 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு எப்படிடா சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதையுமே நான் எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த பவர் பட்டன் பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு இது இருக்கும், இது நீங்கள் இப்படி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தெரியுதா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சி டைப்பில் வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலும் நம்மளோட சி டைப் கேபிளை வந்து இது பண்ணி ஸோ நம்ம ஜஸ்ட் அப்படியே இது பண்ணிக்கலாம். இல்லை மைக் நான் கனெக்ட் பண்ணணும், எக்ஸ்டர்னல் மைக் அப்படின்னா ஸோ இந்த மைக்குமே வந்து சி டைப் தான். ஸோ அதையுமே நான் கனெக்ட் பண்ணணுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எதனால நான் இந்த கேமரா சூஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கேமராவில் தான் டிஜேயில் மட்டும்தான் இந்த சி டைப் வருது. இதே நீங்கள் GoPro Insta 360 போனீங்கன்னா இந்த சி டைப் பின் வந்து நம்ம ப்ளக் பண்ணுற மாதிரி வராது. GoProக்கு வந்து அந்த 3mm ஜாக்குன்னு சொல்லிட்டு ரவுண்டு பின் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வரும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த ஃபோனுக்கு நான் சி டைப் இந்த போது வாங்கிடுறேன் மைக்கு, இப்போ நான் என்ன பண்ணும், இதை வாங்கி அப்புறம் அது வாங்கி GoPro வாங்கினா அதுக்கான மைக் வாங்கி GoProவே விலை அதிகம். ஸோ அதனால தான் நான் டிஜேக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி சி டைப் மைக் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிஜிடெக் மைக் வந்து இதில் கனெக்ட் ஆகும். ஸோ பட் ஆனால் இது எல்லாமே தேவையில்லை, இதிலே வந்து இன்பில்ட் வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த மைக்கோட இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குதுல்ல, இது இல்லாமல் கேமராவோட இன்பில்ட் மைக்கோட வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது அதையுமே இந்த வீடியோலாம் காமிக்கிறேன். ஸோ வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ வீடியோ குவாலிட்டி, ஃபோட்டோ குவாலிட்டி எல்லாமே அடுத்து இப்போ நம்ம வெளியில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த இது பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேமரா நீங்கள் வாங்கலாமா, உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணலாம். SD கார்டு போட்டிங்கன்னா இங்கே காமிக்கும், சார்ஜ் போட்டுக்கிறது இந்த இடத்துல காமிக்கும். ஸோ எல்லாமே நார்மலாக எப்படி கேமரா இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஒரு இதுவாகவோ ஒருலாம் இருக்காது. சாரி, இதை நான் லாங் ப்ரெஸ் இது பண்ணணும், அதுவே ஃபோட்டோக்கு மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இது மாதிரி ஆஃப் ஆகிடும். ஸோ இதுமாதிரி நான் தான் இந்த கேமரா வந்து கற்றுக்கிட்டு வரேன் ஒன்றுன்னா. ஸோ வாங்க இப்போ இந்த அடுத்து இந்த இப்போ ஃபோன்லேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கோம், இந்த கேமராலேருந்து வீடியோ ஆன் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க நம்ம இந்த கேமரா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் வெளில போய் ஃபோட்டோ எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபைனலாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, வேணுமா என்னன்னு சொல்லிட்டு. இதோட ஸ்டாண்டு நான் வாங்கியிருக்க எல்லா அசசரிஸுமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வேணும் வாங்கிக்கோங்க. வாங்க நம்ம இந்த கேமராலேருந்து பார்க்கலாம். கைஸ் ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம அந்த ஃபோன் கேமராலேருந்து இப்போது டிஜேயில் தான் நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து பொறுமையாக தான் பேசுகிறேன். ஸோ இப்போ இன்பில்ட் மைக்கில் இப்போ எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. நான் எக்ஸ்டர்னலாக எந்த மைக்குமே யூஸ் பண்ணல, இது கேமராவோட இன்பில்ட் மைக் தான். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து இங்கேருந்து கிளம்பி நம்ம போய் அவுட்டோரில் போய் நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து எந்த எக்ஸ்டர்னல் மைக்கும் யூஸ் பண்ணாமல் மோட்டோ விளாகில் அதாவது வண்டியில் போயிட்டு இப்போ நான் பேசி பார்க்குறேன். ஸோ எந்தளவுக்கு உங்களுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப காற்று சவுண்டெல்லாம் கம்மி பண்ணிடும் நான் நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஸோ வாங்க கைஸ், நான் வந்து கீழே போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் வண்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு. கைஸ் இப்போ வந்து நான் கீழே வந்துட்டேன். ஸோ வண்டிகிட்டு தான் நிற்கிறேன். ஸோ இப்போ வந்து தாரணி தான் கைஸ் எடுக்க போகிறான். ஸோ நான் வந்து ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணல கேமராவை, ஜஸ்ட்டு வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணாமல் தான் போகிறேன். ஸோ அதில் வந்து இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தாரிகிட்ட கேமரா கொடுக்குறேன், வாங்க நம்ம கண்டினியூவாக பைக்கில் பார்க்கலாம். இப்போ வந்து வண்டியில் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து வண்டியில் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ காற்றுமே இந்த இடத்துல அதிகமாக தான் அடிக்குது. பட் இருந்தாலும் நம்ம வண்டியில் வேகமாக போயிட்டுருக்கனால எக்ஸ்டர்னல் மைக்காக எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த இன்பில்ட் மைக்கிலே எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸோ நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல நான் பேசுகிறது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் முதல்ல வண்டியை நிறுத்தி ஓரமாக செக் பண்ணணும் காய்ச்சி. நம்ம பார்க்கில் எப்படி இங்கே நிறுத்திட்டு ஸோ இப்போ மோட்டோ விளாக்கு பார்த்தாச்சு, நம்ம நார்மல் விளாக்கு எப்படி கேட்குது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
கைஸ் இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு நடு ரோட்டில் ஒரு ரோட்டில் ஓரமாக வண்டியை நிறுத்தி இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரிடக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ நானும் தாரணி தான் வந்திருந்தோம். ஸோ பிக்ஸ்லாம் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குவாலிட்டி வந்து நான் போடுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சன் செட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல அப்படியே பாலத்துக்கு பக்கத்தில் வண்டியை ஓரமாக பார்க் பண்ணி நின்றுருக்கேன். ஸோ எல்லாமே தான் வண்டியை பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் நிற்கல, இருங்க வரேன் உங்களுக்கு நான் ஜூமில் காமிக்கிறேன். அங்கே ஒரு கார் நிற்கிதா, இதோட அப்படியே இதோட ஜூம் குவாலிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஜூம் பண்ணால் இந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜூம் பண்ணால் இந்த அளவுக்கு தெரியுது. அப்படியே நம்ம ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 4K 30 இருக்குது கைஸ் இது வந்து. ஸோ பாருங்கள் இப்போ தான் இந்த ஒரு ரோட்டில் நின்றுருக்கேன். இப்போ இது வந்து 4K 30 இருக்குது. ஸோ நீங்கள் விளாக் பண்ணணும் அப்படின்னா இப்படியே நடந்துக்கிட்டே விளாக் பண்ணலாம். ஸோ நான் பேசும்போது இந்த அளவு வந்து பக்கத்தில் வச்சு பேசிக்க வேண்டியதான் கைஸ். ஸோ பாலத்து மேலே நின்றுருக்கோம். கீழே வந்து இது வந்து கோலம் ரோடு கைஸ். அது வந்து கோலம் பஸ்ஸோட ஆரன்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து இன்பில்ட் மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து மோட்டோ விளாக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து தேவைப்படும் கைஸ். நான் வந்து எக்ஸ்டர்னல் மைக் தேவைப்படாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து தப்பு, எக்ஸ்டர்னல் மைக் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ சி டைப்புன்றனால இதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் பைக் பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து பேக்லேயே காமிக்கிறேன். எனக்கு முடி வந்து நிறையா பறக்குது, இந்த இடத்துல காற்றடிக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அந்த பில்டிங் வரைக்குமே நல்லா ஜூம் பண்ணால் ஓரளவுக்கு தெரியுது. ஜூம்லாம் வந்து செம்மையாக இல்லை, 2xல தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல இந்த ஜூம் வந்து. ஸோ நைட் லைட்லேயுமே இது வந்து சூப்பராக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நைட்டில் இது வரைக்கும் நான் வந்து ஷூட் பண்ணல கைஸ். எப்படி இருந்தாலும் நம்ம லைட்டிங்ஸ் இருந்தால் தான் வந்து தெரியும். ஸோ அதனால் அதை நான் நம்பி ஷூட் பண்ணல. பட் ஆனால் இப்போ வந்து 4K 30 தான் வச்சுருக்கேன். இது வந்து 4K 120 வரைக்கும் இருக்குது, 120 FPS வரைக்கும். பட் ஆனால் 4K 30 வச்சே நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதுதான் கைஸ் இதோட ரிவ்யூ. ஸோ இது முடிஞ்சு வீடியோ இந்த இடத்துலேயே முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். ஸோ வந்து பாருங்கள், நான் இப்படி நின்னா வந்து நல்லா தெரியுது, இதே நான் இப்படி நின்னா வந்து நல்லா தெரியுது. வந்து இப்போ இப்படி நின்னாலும் நல்லா தெரியுது கைஸ். இதில் நான் ஆக்சுவலாக ஓவர் பிரைட்டாக தெரியுறேன். ஸோ இந்த கேமரா வந்து சூப்பராக என்ன பிரைட்டாக நல்லா தான் கைஸ் காமிக்குது. ஸோ திஸ் இஸ் த வீடியோ கைஸ். உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரோட்டு ஓரமாக நின்றுருக்கேன். ஸோ நம்ம அடுத்த விளாகில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கேமரா வேணும்னா வாங்கிக்கோங்க, கீழே இதில் காட்டில் கொடுத்துருக்கேன். உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகும். எப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேமராவோ மைக்கோ உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் வாங்கிக்கோங்க. இனிமேல் நம்ம இந்த வீடியோலாம் இதில் தான் வரப்போகுது, இந்த கேமராவில் தான். ஸோ எப்படி வீடியோ குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.